கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டதாக. சிலுவை நிழல் ஊழியத்தின் மூலமாக இந்த கிருபை நேரத்திலே உங்களை யாவரும் நான் சந்திப்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அடியனுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏனென்றால் திக்கெட்டு ஏழை ஜனங்கள் கட்டப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே இந்த ஊழியங்கள் நடைபெறுகிறபடினாலே உங்களுடைய ஜெபத்தில் அடியன் நினைவுறும்படி உங்கள் அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். இப்பொழுது ஒரு சில தலைகள் தாழ்த்து நான் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, ஜீவனுள்ள தேவனப்பா, நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன் ஆண்டவரே, அற்புதம் அதிசயமும் எங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற தேவனாக இருக்கிறீர். நாங்கள் நிற்பது நிர்மூலமாக உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவன். இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தை நாங்கள் தியானிக்கையிலே அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். நாட்களும் கூட ஒரு வார்த்தையின் தியானம் பண்ண இருக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் பார்க்கும்பொழுது, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பிரியமானவர்களே, யாரெல்லாம் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விதமான தலைப்பில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் எந்த நாட்களும் கூட ஒரு வார்த்தையை நான் பார்க்கிறோம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் அச்சரமாக இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் அநேக காரியங்களை அவர் சொல்கிறார். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணால் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி. அதில் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் கூட சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியே சுதந்திரத்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு குணம் என்ன? சாந்த குணம் வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாட்களும் கூட கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலும் கூட பார்த்தீங்கன்னா, சாந்தம் இச்சை அடக்கம் அது ஆவியின் கனிகள் ஒன்றாக காணப்படுகிறது. அதுக்கு 9ஆவது வசனத்தில் பார்க்கும்போது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அன்பு எந்த அளவுக்கு பெரியதோ அதே போல் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் சாந்த குணமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்கள் பூமியே சுதந்திரத்துக் கொள்வாங்களாம். நம்ம ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வேலை பார்க்கிறவங்க இருந்தாலும் சரி, படிக்கிறவங்க இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் சாந்த குணம் நமக்குள்ள காணப்படும் பொழுது அநேக நம்ம இடத்துல பேசுறதுக்கு ஆயத்தமாக இருப்பாங்க. சரி, இவங்ககிட்ட போய் பிரச்சனை சொல்லலாம், ரொம்ப அமைதியான ஆளாக இருக்கிறாரு, இவர்கிட்ட நம்ம பிரச்சனை சொன்னால் கண்டிப்பாக ஒரு முடிவு கிடைக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப சாந்த சொருபியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஏதாவது பேசணும், ஏதாவது சொல்யூஷன் கேட்கணும், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம், ஜெபிக்கலாம். அதுபோல் ஊழியக்காரர்கள் இருந்தாலும் சரி, சாந்த குணத்தோடு இருக்கும்போது நம்மளை தேடி அநேகர் வர விரும்புவார்கள். இவர்கிட்ட போனால் அவரை பார்த்தாலே நமக்கு ஒரு சாந்த குணமாக இருக்கியா, நமக்கே ஒரு அமைதி வந்துடுது. எவ்வளோ பயங்கர டென்ஷனாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் அவரை பார்த்த உடனே நமக்கு சாந்தமாயிருது. அந்தளவுக்கு அவருடைய முகத்தில் என்ன இருக்குது? ஒரு ஆண்டுடைய ஒரு பிரசனம் இருக்குது, ஒரு தெய்வீக பிரசனம் அவர் கூட இருக்குது, மகிமை இருக்குது, ஆண்டரே அவர் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லத்தக்கதாக நம்மை காண்பவர்கள் நம்மளை யாரை காணணுமோ ஆண்டவரை காண வேண்டும். எனவே நம்ம சாந்த குணமுள்ளதாக இருக்கும் பொழுது தான் நம்ம இடத்துல அநேகர் அநேக பிரச்சனைகளை சொல்ல வருவார்கள். இன்றைக்கி கூட நானும் கூட பார்த்திங்கன்னா, ஒரு சில குருவானர்களோடு எனக்கு நல்ல பழக்கம் உண்டு. நான் ரொம்ப நேசிப்பேன். நிறையருக்காக டெய்லி ஜோம் பண்ணுவேன், நிறைய குருவானர்களுக்காகலாம். ஆனால் அதில் ஒரு குருவானர்கள் எனக்கு பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கும். எப்போது பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும்னு நினைப்பேன். ஆனால் எந்த நேரத்தில் அவர் எப்படி டென்ஷன் ஆவார்னே தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா பல டென்ஷனில் எதுக்கே அப்போ வந்தீர் அப்படிம்பார். அப்புறம் என்னடாது பார்க்க தப்பா, நான் என்ன வேலை இல்லாமல் இருக்கிறேன்னா, சும்மாவாக இருக்கிறேன்னா, எதுக்கு நீ இந்த நேரம் பார்க்க வந்தீங்க, ஏதாவது ஃபோனில் பேசுனது தானே, ஒரு நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிருமே, எதுக்கு நீங்கள் இப்படி நேரில் வந்துட்டீங்க அப்படிம்பார். ஐயாடி தெரியாதனமாக வந்துட்டு உங்களுக்கு அப்படின்ட்டு, சரி வந்தது தப்பா அப்படின்னு நினச்சிக்கிடுவேன். அதுலேருந்து பார்த்திங்கன்னா அவர் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறதுனால கடைசியில் ஏன்டா நம்ம போகிறவங்க அளவுக்கு ஆயிரும். ஆனால் போகலனாலும் ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள பார்க்கல காணலை அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பா, அதாவது கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு மாதிரி, ரொம்ப கோபக்காராக இருந்தாலும் ரொம்ப ஒரு நல்ல டைப் தான். ஆனால் எந்த நேரத்தில் அவர் எப்படி டென்ஷன் ஆவார், எதுக்காக டென்ஷன் ஆவார், யார் மேலே உள்ள இந்த இதை நம்மகிட்ட காமிக்கணும்னு தெரியாமல் இதாகிடுவார். அதனால் அவரை பார்க்க பிறகு எனக்கு பயமாக இருக்கும். அதுலேருந்து போகிறதே கிடையாது, ஃபோனில் மட்டும் பேசிக்கிடும். ஆனால் ரொம்ப அன்பானவர், நல்ல நன்மை செய்கிறவர், ரொம்ப ஒரு நல்ல டைப்பு. இருந்தாலும் கூட அந்த கோபம் பாருங்கள் எல்லாத்தையும் இதாக்கிறது. கிட்ட போகிறதுக்கு ஒரு பயம், எனக்கே ஒரு கிட்ட போகிறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குன்னா, அப்போ மற்றவங்களாம் எப்படி பிரச்சனையை சொல்லணும்னு நினைப்பாங்க. யோசிச்சு பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதுவும் எல்லா இடத்துலையும் அந்த சாந்த குணத்தை ஆண்டு ரொம்ப விரும்புகிறார். அது ஊழியக்கார இடத்துலையும் கண்டிப்பாக அந்த சாந்த குணம் ரொம்ப ரொம்ப தேவை என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் அப்படி இருந்தால் அவர் என்ன செய்வாங்களாம் பாருங்கள், பூமியே சுதந்திரத்துக் கொள்வாங்களாம். ஆண்டவர் அடுத்து அநேக ஆசிரங்களை கொடுப்பார். நிறைய பேருக்கு நரம்பு சம்பந்தமான வியாதிகள் வருது. இது எல்லா விதமான வியாதிகளுக்கு காரணம் என்ன? இந்த ப்ரெஷர் தான். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் அதனால தான் சொல்வார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியே சுதந்திரத்துக் கொள்வார்கள். ஏனென்றால் எவ்வளோ பொறுமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து நம்மளுக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு நிறைய பொறுப்புகளை கொடுப்பார். ஒரு வேலையில் இருந்தாலும் சரி, படிப்பில் இருந்தாலும் சரி, அந்த இடத்துலையும் இவன் ரொம்ப சாந்த சொருபியா, இவனுக்கு இன்னும் பொறுப்புகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளிடத்தில் அநேக பொறுப்புகளை கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மோசையானவன் பாருங்கள் பூமியில் சகல மனிதர்களும் மிகுந்த சாணங்குள்ளவனாக இருந்தானோ,
காரணம் என்ன? தேவ சமூகத்தில் 40 நாள் காத்திருக்கிறாரு. அவ்வளோ ஒரு புதிய மனிதனாக மாறுகிறார். இன்றைக்கி நம்மளும் கூட நம்ம வாழ்க்கையில் வீட்டில் கோபப்படுறோமா, மனைவிட்ட பிள்ளைகிட்ட கோபப்படுறோமா, அப்போ நம்ம சரியில்லை, நம்ம மாம்சத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம், சரி வராது. ஒரு நாள் லீவுனாலும் போடு, தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய மாம்சத்தின் கிரைகள் எல்லாம் அழியட்டும், தேவ ஆவியானோட குணங்கள் நமக்குள்ள வரட்டும், அன்பு வரட்டும், பொறுமை வரட்டும். நம்மளை பார்க்குறவங்க என்னோட ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லணும். இவனை கண்டாலே ஓடக்கூடிய அளவுக்கு ஆயிடக்கூடாது, ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற மாம்சத்தை எடுத்துப்படும் சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம உட்கார வேண்டும். ஏனென்றால் எல்லா மனிதர்களுக்கும் கோபம் எல்லாமே வரத்தான் செய்யும். இங்கே நான் பார்த்தீங்கன்னா வீட்லேயும் சில வேலைகளில் சின்ன பிள்ளைலாம் எதையாவது பார்ப்பா, எடுத்து எதையாவது தூக்கி போட்டுருவா. அந்த நேரம் பார்த்து ஏதாவது பைபிள் படிக்கணுக்கு ஏதாவது முக்கியமான ஒரு ஃபோன் அட்டன் பண்ணிட்டு இருப்போம். சின்ன குழந்தை, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனாலும் கூட ஐயோ நம்ம இப்படி முக்கியமான நேரத்தில் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி சில நேரத்துக்குள்ள கோபம் வந்துடும். இப்போ ஆண்டுட்டு உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன், ஆண்டவரே அந்த பச்சை பிள்ளை அதுக்கு என்னன்றே தெரியும், அதுகிட்ட போய் நான் இப்படி கோவப்பட்டுட்டேனே, இப்படி எரிஞ்சு விழுந்துட்டேனே, ஏன்ற எனக்கு இப்படி கோவம் வருது. நிறைய முறை ஆண்டுட்டு கேட்டுக்க, எனக்கு பொறுமை தாங்க, எனக்கு சாந்த குணத்தை தாங்க, என்ன நடந்தாலும் நினைச்சோம் அமைதியாக இருக்கக்கூடிய அந்த சாந்த குணத்தை தாங்க ஆண்டவரே. சில வேலைகள் நினைச்சவும் இல்லை, பொறுமையாக இருக்க முடியல. ஆனாலும் சில வேலைகளில் நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளே அறியாமல் நினைச்சிடும், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டென்ஷன் ஆகிரும். ஆனால் அப்படி ஆகும் பொழுது நமக்குள்ளே பல வியாதிகள் வருவதற்கு காரணமாகிறோம். எனவே தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். உடனே நான் நினைப்பேன், சரியில்லை இதை நான் மாம்சத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறேன், ஆண்டவர் சமூகத்தில் இன்னும் நான் ஜெபிக்கணும். உடனே ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து அதிக நேரம் ஜெபிப்பேன். ஆண்டவர் அந்த பொறுமையை தருவார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எப்படி அந்த சிலுவையை சுமந்தார், அதே போல் என்னை பின்பற்றுகிறவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். உங்களுக்கு விரதமாக இன்றைக்கி அநேகர் ஏசலாம், தூசிக்கலாம், இல்லாதும் போலாமல் சொல்லலாம். பொறுமையாக சகிங்க. ஏன்னா வேதம் சொல்கிறது, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கி எல்லாத்துலேயும் அமைதியாக இருக்கான், பைத்தியக்காரன் நினைப்பாங்க. ஒரு வார்த்தை கூட பேசாமல் எப்படி பார்த்துட்டு இருக்கான் பாரு, அமைதியாக இருக்கான் பாரு நினைப்பாங்க. ஆனால் ஆண்டருக்கு தெரியும், அவர் நமக்காக வழக்கெடுக்கிறவர், அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். இவனோடு இருக்கிறவர் பயங்கரமான பராக்கிரமசாலின்னு சொல்லி தெரியாமல் நிறைய பேர் இவன் என்ன செஞ்சாலும் அமைதியாக இருக்கான், இன்னும் இவனை வம்பில் மாட்டிவிடுவோம், ஏதாவது பிரச்சனைகளை தள்ளி விட்டுருவோம், எதுவுமே பண்ண மாட்டான், நம்மகிட்ட பேச மாட்டான்னு சொல்லி நமக்கு விரதமாக அநேகர் நமக்கு விரதமாக எழுமி நிற்கலாம். ஆனால் ஆண்டு சொல்கிறார், ஒரு பக்கத்தில் 1000 பேர் வலது பக்கத்தில் 16 விழுந்தாலும் உன்னை அணுகாது, உன் கண்களால் மாத்திரம் விழுவதை நீ காண்பாய். இன்னைக்கு அவங்க எல்லாரும் அவங்கள பார்த்து சிரிக்கலாம், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற பண்ணுவார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். எல்லாத்திலும் பொறுமையாக இருங்க, சாந்தமாக இருங்க. ஒரு நாள் வரும் எல்லாரும் வைக்கப்பட்டு போவாங்க, ஆனால் உங்களை பூமியே சுதந்திரத்து கொள்ளத்தக்கதாக. எவ்வளவு பொறுமையாக இருந்தான் இவன், பைத்தியக்காரன் நினச்சேனே, ஆனால் இவனுக்கு இந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரா? நம்ம ஒரு சாதாரண ஒரு சென்ட் இடத்துக்காக அவனை சண்டை போட்டு எடுக்கும், ஒரு சின்ன இடத்துக்காக இவனுக்கு கடவுள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். காரணம் என்ன? அவன் பொறுமையாக இருந்தான், அமைதியாக இருந்தான். கர்த்தர் அவனை உயர்த்தினார் சொல்லத்தக்கதாக. கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 37:11 இப்படியாக சொல்கிறது, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு சாந்த குணமாக இருக்கும்போது பூமியை சுதந்திரத்துக் கொள்வது மாத்திரமல்ல, அதே போல் சமாதானம், மிகுந்த சமாதானத்தினால் அவங்க மன மகிழ்ச்சியாக இருப்பாங்களாம். பிரியமானவர்களே, அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அந்த நாட்கள் அவர் நமக்கும் அவர் தரப்போகிறார். பிரியமானவர்களே, நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் சாந்த குணத்தோடு இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். சங்கீதம் 25:9 இப்படியாக சொல்கிறது, சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்தில் நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை அவர் நினைச்சு வரோம் போதிப்பாராம். நம்ம சாந்த குணமுள்ளவர்கள் அமைதலாக இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், ஏது செய்யணுங்கிற எல்லாத்தையும் அவர் நினைச்சுவார், நம்மளை நடத்துவார். அவர் அற்புதமாக நம்மளை கொண்டு போவார். நடக்க வேண்டிய வழியை அவர் நமக்கு காமிப்பார். என்ன செய்யணும், ஏது செய்யணுங்கிற எல்லாத்தையும் அவர் நமக்கு நேரத்தை நடத்துவார். அதே போல் சங்கீதம் 22:26 சொல்கிறது, சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். பாருங்கள், நல்ல புசித்து ஆகாரத்தை திருப்தியாக சாப்பிடத்தக்கதாக, திருப்தி அடையத்தக்கதாக கர்த்தர் சாந்த குணங்களுக்கு எல்லாத்தையும் தருகிறார். ஒரு மனுஷன் எதுக்காக உழைக்கிறான்? உண்ண உணவும் உடுக்க உடையிருந்தால் போதுங்கிறதுக்காக தான் உழைக்கிறான். ஆனால் கர்த்தர் பாருங்கள், எல்லாத்தையும் யாருக்கு கொடுக்குறாராம்? நம்ம சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் அற்புதமாக நம்ம நடத்துகிறார். அடுத்ததாக சங்கீதம் 147:6 இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை என்ன செய்கிறாராம்? உயர்த்துறாராம். ஆனால் துன்மார்க்கனை என்ன செய்கிறாராம்? தரை மட்டும் அவனை தாழ்த்துகிறாராம். நம்ம சாந்த குணமெல்லாம் இருக்கும் பொழுது பிரியமடலை கர்த்தர் நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தரை நம்புகிறோன்னு எப்படி உயர்ந்த அடக்கத்தில் வைக்கப்படான்னு வேதம் சொல்கிறதோ அதே போல் நம்மளையும் கர்த்தர் உயர்த்துவார். யோசிப்பு வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள், ஆழமான குழியில் தள்ளுறாங்க, அங்கே அந்நிய தேசத்தில் அடிமையாக வைக்கப்படுறாங்க, அங்கேயும் இல்லாமலாமான பழிகள், எல்லாத்துலையும் அவர் சாந்தமாக இருக்கிறார். ஜெயிலில் தள்ளுறாங்க, அங்கேயும் அவர் சாந்தமாக இருக்கிறார். கடைசியில் நடந்தது என்ன பாருங்கள், எகிப்து தேசத்துக்கே கர்த்தர் அதிகாரியாக கர்த்தர் உயர்த்துகிறார். அதே போல் இன்றைக்கு உங்களுக்கு விரதமாக நிறைய பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். என்னையா இப்படி அமைதியாக இருக்கிற, இவ்வளோ தூரம் நடக்குதா, 4 வார்த்தை பேச, அவனை போட்டு அடியேன், ஏதாவது பண்ண, நீ ஜெயிலுக்கு கூட போயேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்முடைய சாந்த குணத்தை கெடுப்பதற்காக நிறைய பேர் சொல்லுவாங்க, உசிப்பு விடுவாங்க. நீ அதை பண்ணு இதை பண்ணு, ஜெயிலுக்கு போன அப்புறம் என்ன நடக்கும், அவன் ஜெயிலில் இருப்பான். ஆனால் இங்கே ஐயோ நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே, ஒரு சின்ன கோபம் தான். ஆனால் இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் பாருங்கள், வெட்டுறதும் குத்துறதும், கடைசியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கை சிறைச்சாலையிலே கழித்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் கோபம் தான், ஆனால் கடைசியில் பாருங்கள் வாழ்க்கையே சின்ன பண்ணாமா, மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஒரு பக்கம், இவர் ஜெயிலுக்குள்ள நிறைய காரியங்கள் இப்படி நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான்
ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை என்ன செய்கிறார்? உயர்த்துறாராம். இன்னைக்கு உனக்கு விரதமாக என்ன நடந்தாலும் அமைதியாக இரு, பொறுமையாக இரு, சாந்த குணத்தோடு இரு, கர்த்தரத்தில் ஜெபித்து கொண்டே இரு. கர்த்தர் நிச்சயமாகவே சத்துருக்களுக்கு மத்தியில் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். அதே போல் 2 தீமோத்தேயு 2:24 கூட கர்த்தருடைய ஊழியக்காரன் எப்படி இருக்கணுமா? சண்டை பண்ணுகிறவனா இராமல் எல்லா இடத்துலையும் சாந்தமுள்ளவனாக இருக்கணும், போதக சமர்த்தனாக இருக்கணும், தீமையை சகிக்கிறவனாக இருக்க வேண்டாம். ஒரு ஊழியக்காரனுக்கு அவர் கொடுக்குற அறிவுரையை பாருங்கள். அவன் சண்டை பண்ணுறவனா இருக்கக்கூடாது. இங்குடி ஒன்று சொல்ல, அங்குடி ஒன்று சொல்ல, பணம் மட்டும் கிடைச்சா போதும், கார் மட்டும் கிடைச்சா போதும், லட்சம் மட்டும் கிடைச்சா போதும்னு சொல்லி பணத்துக்காக மட்டும் ஓடக்கூடாது. இங்குடி அங்குடி பிரச்சனை பண்ணக்கூடியவனாக இருக்கக்கூடாதான். அவன் எப்படி இருக்கணுமா? அவன் சண்டை பண்ணுகிறவனா இராமல் அவன் எல்லா இடத்துலையும் சாந்தமாக இருக்கணும். இப்போ ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எனக்கு சாலமோன் ராஜாட்ட பிரச்சனைகள் வரும்போது அவ்வளோ பொறுமையாக ஆண்டவத்தில் ஞானத்தை கேட்குறாரு. அற்புதமாக இந்த வழக்கெல்லாம் அவர் தீர்த்து வைக்கிறார். வெளிநாட்டில் இருந்தெல்லாம் அவர் தேடி வரக்கூடிய அளவுக்கு கர்த்தர் வைத்துக்கிறார். அதே போல் அவன் சண்டை பண்ணுகிறவனா இராமல் எல்லா இடத்துல எப்படி இருக்கணும்? சாந்த குணம்லாம் இருக்கணும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே பிரிஞ்சு போயிடும். சபையே 2 குரூப்பாக இருக்காங்க, அங்கே எங்கேயுமே பிரிஞ்சு கடைசியில் யாருமே வரமாட்டாங்க. அந்தளவுக்கு நிறைய பேர் துண்டக்கான துணிக்கான ஓடிடுவாங்க. அவங்கள போய் பார்க்குறதும் கிடையாது. ஏன் நீங்கள் வரல, என்ன ஏது அப்படின்னு சொல்லி இறங்கி போகிறதும் கிடையாது. நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரன் எப்படி இருக்கணுமா? சண்டை பண்ணுகிறவனா இராமல் அவன் போதக சமர்த்தனும் சாந்த குலனுமா, தீமையை சகிக்கிறவனா இருக்கணும். ஒருத்தன் அடித்தாலும் நெந்திச்சாலும் எல்லாத்தையும் ஆண்டுக்காக நான் தாங்கன்னு சொல்லி பொறுமையாக இருக்கும்போது சத்துருக்களும் கடைசியில் நம்மளை தேடி வரத்தக்கதாக கர்த்தர் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அதே போல் இன்றைக்கி ஊழியக்காரங்கள் எப்படி இருக்கணும்? விசுவாசிகள் எப்படி இருக்கணும்? அதேபோல் நம்ம வேலை பார்க்குறா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்ம சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் தான் பாருங்கள். ஓயாமே சண்டை போடுறதுனால அது கடைசியில் பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லாமல் எல்லாதமான வியாதிகளுக்கும் நம்ம காரணமாக்கிறோம். சாந்தமாக இருந்து பாருங்கள். இன்னையிலேருந்து ஆண்டத்தில் சாந்தத்தை கேளுங்க, பொறுமையை கேளுங்க. ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாங்கப்பா, என்னையால் உணர்ச்சிப்பட்டு இருக்க முடியல, எதையாவது கத்திருந்தேன், தேவையில்லாமல் வீட்டில் போட்டு எல்லாத்தையும் உடச்சிருந்தேன், என்னையால் வீட்டில் ஒரே சண்டையாக வருது. இன்றைக்கி நிறைய வீட்டில் நான் ஜோமனை போகும்போது சொல்லுவாங்க, என் வாலிப பிள்ளையால் ஒரே சண்டையாக எல்லாத்தையும் போட்டு நொறுக்கிறான், செல்லு கொடுக்கலங்கிறதுக்காக வீட்டே இது பண்ணிடுறான், சாப்பிட மாட்டேங்கிறான். நான் அவனுக்காக தானே நாங்கள் உழைக்கிறோம். ஆனால் ஒரு பொறுமையாக இல்லாமல் இருக்கிறானே, சாந்த குணம்லாம் இல்லாமல் இருக்கிறானே, பயங்கரமாக எரிச்சலாக இருக்கிறானே. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் சாந்த குணத்தை நம்ம பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனவே கர்த்தர் தாமே அந்த நாட்களும் கூட அந்த குணத்தை தருவாராக. ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவரத்தில் நம்ம கேட்கும்போது அவர் நிச்சயமாக தெரிகிறார். மோசையே கர்த்தர் மாற்றி பூமியிலே அவனை போல ஒருத்தன் இல்லைங்கிற அளவுக்கு கர்த்தர் மாற்றுகிறார். அதே தேவன் இன்றைக்கு நம்மளை மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். 1 பேதுரு 3:4 இப்படியா சொல்கிறது, அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்கிறது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. இன்றைக்கி பாருங்கள், எவ்வளோ இன்றைக்கி மேக்கப் செட்டு லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கொடுத்து ஒரு நாளைக்கு எவ்வளவோ செலவு பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க. நம்ம நல்லா அழகாக இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளவோ பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிற வேதத்தில் பார்க்கும்பொழுது அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இதயத்தில் மறைந்திருக்கிற அந்த சாந்த குணமே எல்லாத்தையோட விலையேறப்பட்டது, தேவனுடைய பார்வையிலும் அது விலையேறப்பட்டது. பாருங்கள், உலக பிரகாரம் எனக்கு நகை இல்லாமல் இருக்கலாம், ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த சாந்த குணம் தான் ஆண்டவர் நமக்கு விரும்புகிறதா இருக்குது. கணவர் பிள்ளைகள் எல்லாரும் விரும்புது என்ன? எங்கள் அம்மா எவ்வளோ பொறுமையாக இருக்காங்க, அவங்கள போல ஒரு சாந்த குணம் நான் பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி பிள்ளைகள் சாட்சி சொல்லுவாங்க. கணவர் சாட்சி சொல்லுவார், என் மனைவியை நான் எவ்வளோ அடிச்சிருக்கிறேன், திட்டிருக்கிறேன், குடிச்சிட்டு, ஆனாலும் என் மனைவி எல்லாத்துலேயும் சாந்த குணமாக இருந்ததுனால தான் அவளுடைய அன்பு என்னை மாற்றிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லதை நான் பார்த்துருக்கிறேன். நான் ஊழியக்காரன் வர காரணமே என்ன? என் மனைவியுடைய அன்பு தான் சொல்கிறாங்க. அதே போல் இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தாமே சாந்த குணத்தை தருவாராக நாம் ஜபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, இதை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கோபம், எரிச்சங்கள், அநேக காரியங்கள் இருக்கலாமாப்பா. தேவையில்லாத வியாதிகளுக்கு ஆண்டவரே நாங்களே காரணமாக இருக்கலாமாப்பா. கர்த்தர் தாமே இந்த கடைசி காலத்தில் எவ்வளவோ ஸ்பீடாக போகக்கூடிய நாட்களும் கூட கர்த்தர் தாமே நீர் பொறுமையை தரும்படா ஜபிக்கிறோம். சாந்த குணத்தை ஒவ்வொருக்கும் தரும்படாங்க ஜபிக்கிறோம். பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் வேதம் சொல்கிறபடி, அதே போல் சாந்த குணவர்கள் பூமியே சொந்தத்துக்குள்ளார வார்த்தைப்படி இந்த நாட்களும் கூட நீர் கொடுக்கிற சாந்த குணம் உள்ளவருக்கு கொடுக்கக்கூடிய எல்லாதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த நாளிலிருந்து அப்படிப்பட்ட ஒரு சாந்த குணத்தை எல்லாருக்கும் நீங்கள் தாங்க ஏசப்பா. பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, உங்களுடைய ஆவினால எல்லாமே ஆகும் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வாதங்க. இது வரைக்கும் ஆண்டவரை சண்டைப்பட்டது போதும், தேவையில்லாத வார்த்தைகளால் திட்டியது போதும், பேசி பேசி ஒன்றும் நடக்கலை, வியாதி தான் வந்தது மிச்சம், இனிமேல் நம்ம அமைதியாக இருக்குன்னு சொல்லி கூட ஒரு பொறுமையின் ஆவினால நீர் ஒவ்வொரு நிரப்புங்கப்பா. நீங்கள் அப்படியே செய்ய போறதுக்காக சோதரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.